பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் மத்தியில் இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு தேவன் அடியனுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். நான் சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நல்லவர் அப்படி நம்ம என்ன செய்கிறோம்? வார்த்தையினால சொல்கிறோம். வேதம் சொல்கிறது ரோமர் 8:28 அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் சொல்லிட்டார். ஒரு சில காரியம் அப்படி என்று வேதம் என்ன செய்யல சொல்ல. அன்பு கூறுகிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நடக்கிற சகலமும் அவ்வளவுதானா? ஆனால் நன்மையான காரியங்கள் வரும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நம்ம வீட்டுக்கு தேவையான காரியங்கள் நன்மைகளை வரும்போது நம்ம என்ன செய்யறதில்லை, அதை பற்றி சிந்தனை வர்றதில்லை. சகலமும் நன்மைக்கு எதுவாக தேவன் நடத்துகிறார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு என்ன செஞ்சிருந்தோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். சில வேளைகளில் ஒரு பிரச்சனை வருது, சில வேளைகளில் ஒரு போராட்டம் வருது, சில வேளைகளில் நம்மளை அவமானப்படுத்திடுறாங்க. அப்போ இது நன்மைக்கு ஏதுவாக தேவன் அனுமதிக்கிறார் என்று நம்மளால என்ன முடிகிறதா, அதை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? நீங்கள் உங்களை வைத்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள் பிரியமானவர்களே. தேவனுடைய நன்மையை நம்ம பெறுகிறோம். வாசிங்களா? புலம்பல் 3:40 வாசிங்களா? சொல்றாரு, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். இது கட்டளையாய் சொல்லுகிறார் பிரியமானவர்களே. ஆனா நம்ம சோர்ந்து போய் அப்படியே என்ன செஞ்சிருந்தோம், பிசாசை பின்பற்றல. ஆனா நம்ம சோர்ந்து போய் என்ன செஞ்சிடும், தேவனிடத்தை திரும்பாம நம்ம மாம்சத்துல என்ன செஞ்சிருந்தோம், நம்முடைய வழிகளை பார்த்துட்டு ஆமா சோர்வடைஞ்சு படுத்துடுறோம், சோர்வடைஞ்சு காணப்படுறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றேன், நான் ஓயாம அடிக்கடி பகிர்ந்து கொள்கிற காரியம் தான். உங்களையும் என்னையும் தேவன் நம்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் நம்மளை ஒரு நல்ல ஆலயத்துல அங்க வைக்க வச்சிருக்கிறார். கர்த்தர் நாட்டின தோட்டத்திலே நம்ம கடைசி வரைக்கும் கனி கொடுக்கணும் பெரியமானவர்களே. அதனாலதான் ஆண்டவர், நீங்க 86 சங்கீதம் 17 வசனம் வாசிங்களா? கர்த்தாவே நீர் என்னை தேற்றுகிறதை அதான என் பகைஞர் கண்டு எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான. அவன் சொல்றான், நீர் என் கூட இருக்கிறீர் என்பதை யார் காரணம்? சத்துரு, பகைஞர், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொந்தம் பந்தம், உங்களை அவமதிச்சவன், உங்களை பேசினவன், உங்களுக்கு எதிராக இருக்கிறவன் யாரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்து நீர் என் கூட இருக்கிறீர் என்பதை அவங்க அறியணும். அதுக்கு நீ ஒரு காரியத்தை எனக்கு என்ன செய்யணும், அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பியும் அல்லது செய்யும் சொல்லி விண்ணப்பம் பண்ணிட்டான். இவன் விண்ணப்பம் பண்ணி முடிச்சான். கொஞ்ச நேரத்தில் சவுல் இவனை துரத்தி வரார். இப்போ தானே ஜெபம் பண்ணாண்டவர, நீ என் கூட இருக்கிறீர் என்பதை காட்டணும்னு நான் ஜெபம் பண்ணேன். அவன் என்ன செஞ்சுட்டு வரான், துரத்திட்டு வரானேன்னு இவன் அங்கடாய்க்க பிரியமானவர்களே. வந்தவன் கவனிங்களா, வந்தவன் இவனை பிடிக்க முடியல. தேவன் வேதம் சொல்கிறது, தேவன் சவுலை தாவீது கையில ஒப்பு கொடுத்தாராம். தாவீதை பிடிக்கிறதுக்கு யார் வரா? என் பகைஞன் என்ன பிடிக்க வாரா. ஆனா என்ன அவங்க அவன் என்ன செய்யல,
தாவீது அவன் கையில் என்ன செய்யல, ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஆனா மாறா சவுல எவன் எனக்கு தீங்கு செய்ய வந்தானோ அவனை யார் கையில ஒப்பு கொடுத்தாரு? தாவீது ரொம்ப உயர்ந்த மனிதன் பிரியமானவர்களே. நினைச்சா கொண்டு போட்டுக்கலாம். நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 1 சாமுவேல் 24:26 அழகாய் வேதம் சொல்லுது. ஒரு இடத்துல அவங்களுக்கு அயர்ந்த நித்திரையை தேவன் வரப்பண்ணினார் என்று வேதம் சொல்லிச்சு. உங்களையும் என்னையும் நம்பி தேவன் ஒரு சில சூழ்நிலையை அனுமதிக்கிறார். அந்த சூழ்நிலையில நான் தேவனை பிரியப்படுத்துறேனா? புரியுதா நான் பேசுறது? அந்த சூழ்நிலையில நான் தேவனை பிரியப்படுத்துறேனா? உங்களை நீங்க வைத்து ஆராய்ந்து சோதித்து பாருங்க பிரியமானவர்களே. தேவன் எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தலன்னா அந்த சான்ஸ் திரும்ப கிடைக்குமான்னு சொல்லி உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. 2 தடவை ஆண்டவர் தாவீது கையில சவுலை ஒப்பு கொடுத்தும் தாவீது அவனை நியாயம் இருக்கார். ஆனா நம்மை நம்பி தேவன் கொடுத்திருக்கிற காரியங்கள்ல நம்ம சில வேலைகள்ல பொறுமையா இருக்க வேண்டிய நேரத்துல கோபப்பட்டு, அமைதலா இருக்க வேண்டிய சார்ந்த குணத்தை வெளிப்படுத்த வேண்டிய வேலைகள்ல கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை என்ன செய்வாரா? 2 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. எப்போதும் பிரியமானவர்களே, எப்போதும். அது ஒருவேளை நம்முடைய அறிவுக்கு சிறைச்சாலையில் இருந்தா கூட அது வெற்றி என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா அது எப்போதும் என்று தானே சொல்கிறது. அது எப்போதும் என்று தானே சொல்கிறது. யோசேப்புக்கு சிறைச்சாலை அனுபவம். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையின் மத்தியில் நீங்க இருந்தா கூட ஏதோ ஒரு காரியத்தை தேவன் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. எனக்கு சின்ன சின்ன போராட்டங்கள் வந்தது. அதுல எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, என்னை யாராவது பேசினா, என்னை யாராவது திட்டா அது கூட என்னை பாதிக்கல. ஆனா அந்த இடத்துல நான் செய்ய வேண்டியதை ஒருவேளை செய்ய தவறிட்டேன், பேசிட்டேன், கோபப்பட்டேன். இப்போ அதுதான் எனக்கு பிரச்சனை இருக்கு. என்ன இவங்க பேசுனது எனக்கு என்ன செய்யல பிரச்சனையா? அனுபவத்துல அவர் ஆண்டவர் அப்படி நடத்துறாரு பிரியமானவர்களே. 1 கொரிந்தியர் 1:7 வாசிங்க. இல்ல 2 கொரிந்தியர் 7:1. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் உண்டான அசுசியை நம்ம நீக்கிறோம் பிரியமானவர்களே. அது வெளியே தெரியாது. மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம யோக்கியமா நடந்துக்கிறோம். விபச்சாரம் பண்ண மாட்டோம், வேசித்தனம் பண்ண மாட்டோம், களவு, காமல் வர இதெல்லாம் நம்மகிட்ட காணப்படாது இருக்கலாம். சொல்றாரு மாம்சத்திலும். இந்த ஆவியில இருக்கு பார்த்தீங்களா, அதுல எளிமை வேணும். அதான் அவரு மலைப்பிரசங்கத்தில் சொன்னாரு, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அந்த ஆவியில எளிமை இருக்குமானா சமாதானம் வரும். ஆவியில எளிமை என்னத்துல இல்ல, அதனால இடத்துல என்ன வந்துருது? கோபம் வந்துருது. என்ன வந்துருது? எரிச்சல் வந்துருது. அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி என்னத்துல இல்ல. ரொம்ப வருத்தப்பட வேண்டிய காரியம் பிரியமானவர்களே. தேவ பிள்ளைகளுக்கு தேவன் எதிர்பார்க்கிற நற்குணம் இல்ல. அது பிரஜாதியான்ட்ட கூட இருக்கு. கிறிஸ்தவன் சொல்லியிருந்தோம், ஊழியம் பண்றோம், தேவனுக்கு அந்த சாட்சியாய் வாழ வேண்டிய நம்மிடத்துல இப்படிப்பட்ட குட்னஸ் நற்குணங்கள் காணப்படவில்லை என்றால் எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டவர் வெகு நாட்களுக்கு பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் அவனிடத்துல வந்து என்ன கேட்டானா? மத்திய சுவிசேஷம் 25 வாசிங்க. ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுத்துட்டு போயிருவார் அந்த ஒளி. அந்த எஜமான் வெகு நாட்களுக்கு பின்பு, அப்படியே வேதம் சொல்லும் பிரியமானவர்களே. 19 வாசிங்க. 25:19. வெகு காலமான பின்பு. உடனே கேட்கிறேன். உடனே கணக்கு கேட்க மாட்டார் ஆண்டவர். உடனே கேட்க மாட்டார்.
வெகு காலமான இன்னும் வருவாரா வரமாட்டாரா எஜமான் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தான் வருகிறார். வெகு காலமான பிரிவு. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் நீ வந்த உடனே இல்லை பிரியமானவர்களே, கனி கொடுக்கணும், மாற்று கருத்து இல்லை. நீங்க கனி கொடுக்க வேண்டாம் என்று நான் உங்களுக்கு போதிக்கிற சொல்லலை. ஆனா கனிகள் எதிர்பார்க்கிற இடத்துல கனியாவது கொடுக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? கனிகள்னா பன்மை. கனிகள் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா நான் என்னதாவது கொடுத்துடணும், கனியாவது. புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? கனி கொடுக்கணும், அது நல்ல கனியாக கொடுக்கணும். தெரியுமா? நீங்க நன்றாய் ஓடுகிறீங்களே, இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போனவங்களை மயக்கியவன் யார் என்று கலாத்திய சபைக்கு எழுதுகிறார். ஆனா நம்ம ஆரம்பம் ரொம்ப ஆவியில் ஆரம்பிச்சிருக்கோம். கலாத்தியர் 3:3 வாசிங்களா? ஆவியினாலே ஆவியினாலே ஆரம்பிக்கிறோம். மாம்சத்திலே முடிவு பெற போகிறீர்களா? நீங்கள் இத்தனை வேணும் சொல்லுது, நீங்கள் இத்தனை புத்திமான்களாய் இருக்க வேண்டிய நாம் பிரியமானவர்களே, புத்தியீனராய் ஒருவேளை நடந்திருந்தா கடந்த நாட்கள் அப்படிப்பட்ட சூழலுக்குள்ள சாசு எப்படியாவது தோற்கடிக்கணும் நம்மள. அதான் அவனோட வாஞ்ச விருப்பம், டியூட்டி. நம்ம என்ன செஞ்சிருந்தோம்னா நம்மளை அறியாமலேயே அவனோட காரியங்களுக்கு நம்ம செஞ்சு என்ன செஞ்சிருந்தோம், பேசுறோம். ஆனா ஆண்டவர் எப்படி இருக்கிறாரா வாசிங்களா? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28 வாசிங்களா? தீர்க்கதரிசி சொல்கிறார், பூமியின் கடையாந்தரங்களை அவர் சொல்ற அவர் அடையாளப்படுத்துறாரு ஆண்டவரை பத்தி. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் அவர் ஏக சோர்ந்து போகணும்? வேதம் சொல்கிறது தேவன் எப்படி சோர்ந்து போவார்? அவர் சோர்ந்து போவதே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு சோர்வு வேண்டிய அவசியமே. மனுஷன் நான் மாம்சத்தில் இருக்கிற நான் சோர்ந்து போவேன். ஆனா அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசி சொல்கிறார், பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதில்லையா? எதில் அவர் சோர்ந்து போவதில்லை? தொடர்ந்து வாசிங்க. அவர் இளைப்படைவதும் இல்லை. இது உங்களுக்கு தெரியாதா? இதை நீங்க கேட்டதில்லையா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாது. தொடர்ந்து சோர்ந்து போகிற, விழுந்து கிடக்கிற, ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்கி தவிச்சு மாம்சத்தை வெளிப்படுத்திருந்தோம், கோபத்தை வெளிப்படுத்திருந்தோம், எரிச்சல் வந்துருது, பேசியிருந்தோம், திட்டிருந்தோம், அடிச்சிருந்தோம். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப செஞ்சிட்டல, தப்பு நடந்துட்டுல, சோர்ந்து போகாத, இனி இதை செய்யக்கூடாது என்று நீ என்ன எடுங்க தீர்மானம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், செய்ய மாட்டேன், சிந்திக்க மாட்டேன், பேச மாட்டேன், யோசிக்க மாட்டேன், நிறைவேற்ற மாட்டேன் என்று தீர்மானம் எடுங்க. நான் உனக்கு உதவி செய்யறேன். இந்த உதவி செய்யறாரு இல்லையா, இந்த சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுப்பதில் அவர் சோர்ந்து போவதே இல்லை. பிரியமானவர்களே, கை தட்டுங்களா? உங்களுக்கு புரியுதா? சோர்ந்து போகிற எனக்கு, விழுந்து போகிற எனக்கு பலனை கொடுக்கிறார் இல்லையா, அது எத்தனை முறை கொடுத்தாலும் அவன் சோர்ந்து போவதே இல்லை. பிரியமானவர்களே, அவன் விடாம ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். இவனுடைய எதிராளியானவன் என்ன விழுங்கலாம் என்று அவன் எதிர்பார்த்துட்டே இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பதில்லை, நான் இளைப்படைவதில்லை, நான் சோர்ந்தே போவதில்லை என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை நல்ல தேவன்! இந்த தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஆராய்ச்சி வழிகளை சோதித்து பாருங்கள் என்று. குறைவுகள் காணப்படலாம், விடுதல் காணப்படலாம், ஆனால் அதிலே நிலைத்துதான் என்ன செய்யக்கூடாது. ஒரு காவா, அதான் கால் சாக்கடை உள்ள ஒரு பன்னிக்குட்டி விழுந்துச்சுன்னா அதிலே என்ன செஞ்சிடும்னா இன்புற்று இருக்கும், அதிலே லைட் இருக்கும், அதை பிரியப்பட்டு இருக்கும். தண்ணி நிறைய ஓடினா கூட அது நீச்சல் அடிச்சு அதில் இன்பமாக அது வாழ்ந்துடும். அதே தண்ணி அதிகம் இருக்கிற ஒரு சாக்கடைக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி விழுந்துச்சுன்னா அந்த பன்னிக்குட்டி மாதிரி அது என்ன செய்யுமா, இன்பமா இருக்குமா? கத்தி கூச்சல் போற்றும். பிரியமானவர்களே, ஜீவராசி மனிதர்கள் போல இல்லாது, அதுக்கு தெரிந்து நமக்கான இடம் இது.
தேவனை பின்பற்றுகிறானா? விழுந்தவர்களிடத்திலே தயவையும் உன்னிடத்திலே அவர் கண்டிப்பை செய்தார். கண்டிப்புனா அது என்னை திருத்துவதற்கு. ரோமர் 11 வீட்டில் போய் வாசிங்க. ஏன்னா என் மேல அவர் வச்சிருக்கிற அன்பு. அன்பு பிரியமானவர். அது போராட்டம் என்று என்ன வேண்டாம், அது பிரச்சனை நினைக்காதீங்க, அது பாடு நினைக்காதீங்க, அது உபத்திரவம் நினைக்காதீங்க. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிறான். சிங்கக்காரன் அறிந்தவன் சொன்னான். சிங்கக்கேபில கொண்டு போய் போட்டாங்க தானியேலை. நம்ம எல்லாருக்கும் அறிவு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நான் ஆண்டவரை தேடுறேன், நான் ஆண்டவரை சொல்லுங்களேன் தேடுறேன், ஆனால் அந்த ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிருக்கணும்? இவன் சிங்கக்கேபில போடுவதற்கு முயற்சி பண்ணும்போது போட விடாம ராஜாவே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை போகாமலே என்ன காப்பாற்றி இருக்கலான்னு தான் உலக அறிவு. நம்ம அறிவு சொல்லணும். நான் பேசுறது உங்களுக்கு வழங்குதில்லை. அக்கினி சூளைக்குள்ள போகாமலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தேவனால் காப்பாற்ற முடியுமா முடியாதா? ஆனால் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? அனனியா மிஷாவேல் அசரியா அவங்களுடைய இயற்பெயர் என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்களை தப்புவித்தாலும் சரி. என்ன தைரியம் பார்த்தீங்களா? என்ன விசுவாசம் பார்த்தீங்களா? இப்போ அந்த பொறிச்சையை நான் வணங்க மாட்டேன். அவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அது தெரியும் எங்களுக்கு. பேசு கொடுக்கப்படாத காலத்தில் வாழ்ந்தவன் சொல்றான். நம்ம ஒரு திட்டம் போட்டுருவோம், ஒரு வரைபடம் போட்டுருவோம், ஒரு பிளான் போட்டுருவோம். எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்துட்டுனா, எனக்கு சேலரி கூடிட்டுனா, எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த பணம் வந்துட்டுனா, இதெல்லாம் வர வேண்டிய காரியமாக தான் இருக்கும். உயர்வு உங்களுக்கு வர வேண்டியதாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எல்லாரும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய எதிர்பார்ப்பு எல்லாம் மாம்சத்தில் தான் இருக்குது. ஏன் அறிவுக்கு தகுந்த போல இருக்கு. நீங்க கேட்டால் கொஞ்சமா கேட்பீங்க, உங்க பிளான் எல்லாம் கொஞ்சமா இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க, அது நிறைவானதா இருக்கும். ராஜா எந்திரிச்சு வந்து பார்க்கலாம், சூளையின் வாசல் கிட்ட வந்து நின்று பார்க்கலாம். நான் 3 பேர் தானே போட்டோம், அங்க எத்தனை பேர் இருக்காங்க? இந்த காரியம் நடக்கணும்னா இவங்க அக்கினிக்குள்ள போனாதான் நடக்க முடியமானவர்களே. ராஜா இறங்கி வரணும், சிங்காசனத்தை விட்டு ராஜா இறங்கி அக்கினி சூளைக்குள்ள வந்து பார்க்கலாம். இவ்விதமா ரட்சிக்கத்தக்க தேவன் இவன் என்று சொல்கிறார்கள். சட்டம் இயற்றுதான். அவன் சட்டம் இயற்றி ராஜா வாயிலிருந்து இந்த வார்த்தை வருவதற்கு இவங்க அக்கினி சூளைக்குள்ள என்ன செய்ய வேண்டியிருக்கு? நம்மளா இருந்தா என்ன செய்வோம்னு தெரியலையா? காலையிலே வந்து ஆராதிக்க வந்தாலே தூக்கம் என்ன செஞ்சிருது? இவர் வேற வந்து நின்றுக்கிட்டு உபத்திரவம், போராட்டம், பிரச்சனை. புரிதான்னு கேட்டுட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. இந்த புரிதான் கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லையா? புரிதல் உங்களுக்கு நான் பேசுறது. அக்கினி சூளையில அவங்கள தூக்கி போடலன்னா அன்னைக்கு ராஜா வந்து என்ன செஞ்சிக்க மாட்டான். நீ வீட்டில் போய் வாசி பாருங்க தானியேல. அவன் சொல்லுவான், இவ்விதமாய் இந்த மாதிரி ரட்சிப்பதற்கு இந்த பூமியில வேற தேவன் இல்லை என்று சாட்சி சொன்னான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இடத்துல அவங்க சொதப்பி இருந்தா உங்களையும் என்னையும் தேவன் நம்புகிறார். பிரியமானவர்களே, அந்த நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமா நடக்கும். அதற்கான கிருபைகளை தேவனத்தில் கேட்போம். தேவன் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் ஐஸ்வர்ய சம்பரணர். பிரியமானவர்களே, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் கூட இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார் எரேமியா. ஆகவே நம்ம ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றும் கிடையாது. எல்லாம் முடியும், எல்லாம் முடியும். ஆனால் நம்ம அவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது ஆண்டவர் நிச்சயமா நமக்கு உதவி செய்வார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 1, 2, 3 வாசிங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 அதிகாரம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்று. அது எப்படி எனில், மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை
தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை இதான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஒரு நிமிடம் கம்மியாக முடிச்சிருக்கோம். அன்பின் பரலோக பிதாவே, கிறிஸ்துவுடைய ஆவியின் பிரமாணம் என்ன என்பதை நாங்கள் இன்று கற்று அறிய போகிறோம். எங்களோடு பேசும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எங்களுக்கு உதவி செய்யும். மீட்பு லட்சம் இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். மோசே நியாயப்பிரமாணத்தை என்ன செஞ்சார்? தேவனிடத்திலிருந்து வாங்கிட்டு வந்தாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்று தேவன் கொடுத்தது நியாயப்பிரமாணம். அதில் 10 கட்டளைகள் இருந்தது. இந்த பூமியில எப்படி வாழ வேண்டும், ஆராதனை முறைமை என்ன, எல்லாவற்றையும் அந்த பழைய ஏற்பாட்டில் அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அது உருவாகி இந்த பூமியில் வாழும் பொழுது அடைக்கலப்பட்டணும்னு சொல்லி ஒரு 6 பட்டணமோ என்னமோ ஒதுக்கி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். அறியாமல் குற்றம் செஞ்சான், தெரியாமல் கொலை பண்ணிட்டா அந்த அடைக்கலப்பட்டணத்துக்கு போகலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டை அல்லது தனக்கு சாதகமான காரியங்களை அவன் பயன்படுத்தி அறிவுக்கு இறந்து தேவன் செம்மையானவனாக தான் உண்டாக்குனாரு. இவன் அநேக உபாய தந்திரங்களை என்ன செஞ்சானா தேடிக்கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. தேவன் மனிதனை செம்மையானவனாக தான் உண்டாக்குனார். இவன் தனக்கு அநேக உபாய தந்திரங்களை எப்படிலாம் அதில் நம்ம சமாளிக்க முடியும், என்ன செய்யலாம் அப்படி என்பதை தேடிக்கிட்டான் மனிதன். அப்படிதான் என்ன செய்யறான்? நான் அடிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருவேன், கை பசகா அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டுருவேன், அவன் செத்துருவான், நான் அடைக்கப்பட்டம் போயிடுவேன். பிறகு விடுதலை வருஷம் வரும்போது நான் இங்கே வந்துடுவேன். இப்படி தான் இவங்கெல்லாம் மனுஷன் பிளான் பண்ணிட்டு இருந்தான். ஆண்டவருக்கு அப்புறம் தான் பார்த்தாரு, எப்பா நானே என்ன செஞ்சிருந்தேன், இந்த ஆத்மாவுக்கு தேவையான பலிகளை எல்லாத்தையும் நிறுத்திட்டு தேவனை வந்து நம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்துட்டுனா இந்த பூமியில் வாழும்போது சொன்னார், நான் சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் வாசிங்க. யோவான் 6:63. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் அது ஆவியாயும் அது ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னார். அதுதான் ரோமருக்கு எழுதுறாரு. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ரோமர் 8:1 வாசிமா 1 வைமா. ஆனபடியால் நான் யாருக்கு உட்பட்டவனா இருக்கணுமா? கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவனா இருக்கணுமா? பிரியமானவர்களே, நான் யாரோட ஆளுகைக்கு கீழே இருக்கிறேன் என்பதில் ஒரு பெரிய காரியம். நீங்க அதை யோசிக்கணும். நான் யாருடைய ஆளுகைக்கு? தங்களை தாங்களே ஆளுகிற ஒரு ஜாதி உண்டு. நானே என்ன செஞ்சிட கூடாது, ஆளக்கூடாது. நான் ஒரு ஆளுகைக்கு கீழே இருக்கணும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ள வந்ததானா ஏன் இஷ்டப்படி நான் செய்ய மாட்டேன். ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்கு கீழே, அதிகாரத்துக்கு கீழே தான் நான் இருப்பேன். உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தை செய்யப்படுகிறது போல அங்க செய்யற மாதிரி இங்க அவர் என்னை ஆளுகை செய்யணும். பிரியமானவர்கள், அதான் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவராக இருந்து எதின்படி நடக்கக்கூடாதா, அதை சொல்லி தான் சொல்றாரு. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து ஆவியின்படியே நடங்கள் என்று சொல்லல, மாம்சத்தின்படி நான் நடக்கக்கூடாது என்பது தேவனுடைய திட்டத்தில் ஒன்று. பிரியமானவர்கள், ஒருவேளை அதை பற்றிய காரியம் உங்களுக்கு தெரியாது இருந்தா இன்று தேவன் உங்களுக்கு விளங்க பண்ணுவார், வெளிச்சத்தை தருவார். பிரியமானவர்களே, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே அப்படி இருக்கிறார். மாம்சத்தின்படியும் ஆவியின்படியும் அப்படின்னு என்ன செய்யல, தேவைப்படும் போது மட்டும் அப்படின்னு என்ன செய்யல, என் விருப்பம் வரும்போது மட்டும் இல்லை. பிரியமானவர்களே, தொடர்ந்தேச்சியா கண்டினியூவா என்ன செய்யணுமா, என்ன செய்யணுமா, ஆவியின்படியே நடக்கணும். பிரியமானவர்களே, இது தேவனுடைய திட்டம். பிசாசு இதை சொல்ல மாட்டான், இதை மறைக்கிறதுக்கு பார்ப்பான், இதை தெரியக்கூடாதுன்னு நினைப்பான், இந்த அறிவு வரக்கூடாதுன்னு நினைப்பான். இது அவரை அறிகிற அறிவு. பிரியமானவர்களே,
ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு என்ன இல்லையா? நமக்கு ஜட்மெண்டே கிடையாது பிரியமானவர்களே, தப்பா நினைச்சிடாதீங்க. கிரீடம்லாம் உண்டு உங்களுக்கு. நான் என்ன சொன்னா, ஆக்கின் தண்டனை கிடையாது. வேதம் சொல்லுகிறது ஆவியின்படியே நடக்கணும்னா ஒன்னே ஒண்ணு, முதல்ல ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒண்ணு செய்யணும். இதை பற்றிய புரிதலை நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஈஸியா நடந்து போக முடியும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஒன்னியவன சொல்லிட்டாரு, எடுக்க வேண்டாம். அப்போ அது ஈஸியான ஒரு காரியம் தான். ஆனா நம்முடைய பார்வைக்கு அது பெரிய கடினம் போல, அது பெரிய கஷ்டம் போல தோன்றும் பிரியமானவர்களே. அவன் சொல்றான் சங்கீதக்காரன் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் பொல்லாப்புக்கு அவன் சொல்றான். எப்படி சொல்ல முடிஞ்சது? சும்மா சொல்றான்னு வச்சுங்களா? அவன் அனுபவித்தான் பிரியமானவர்களே. அவன் கடந்து சென்றான். சொல்றான் 63:1 சங்கீதம் வாசிங்களா. தேவனே நீர் என்னுடைய தேவன். எத்தனை பேர் அதிகாரமா எண்ணிக்கிறீங்க? அவன் வனாந்திரத்துல கிடக்கிறான். எல்லாரும் ராஜா மாதிரி அரண்மனையில் இருக்காங்க, வீட்டில் இருக்கிறாங்க, சுகமுகமாய் உலகம் வாழுது. போராட்டத்தின் மத்தியில ராஜா விரட்டுறான். இவன் வனாந்திரத்தில் படுத்திருக்கிறவன் சொல்றான், நான் அதிகாரமே உண்மை. என் கூட ஒரு தம்பி அலெக்ஸ் ஒரு பையன் என் கூட சுத்துவான். சும்மா நாங்கள் டீ கடைக்கெல்லாம் அடிக்கடி போவது உண்டு. அப்பவும் பைபிள் பற்றி எல்லாம் பேசுவோம். அப்போ அவன் சொன்னான், தாவீதுக்கு யானை வனாந்தரத்தில் அவ்வளோ பாட்டு பாடுனா, சங்கீதம் எழுதுனா, தேவனோடு பேசினா, தேவனோடு உறவாடினா, தேவனோடு அவன் என்ன செஞ்சான், பழகினா. ஏன் தெரியுமான்னு என்ன கேட்கான். அவன் வந்து எப்பவுமே கேள்வி கேட்கும்போது பதிலை வச்சுட்டு தான் கேள்வி கேட்பான். அவன் வச்சிருக்கிற பதிலை நம்ம என்ன செய்ய முடியாது. ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியத்தை வெளிப்படுத்துவாங்க. நான் என்ன நேசா உனக்கு தான் தெரியுமாடா, நீனே சொல்லுங்க. சின்ன பையன் தான், என்ன விட நீனே சொல்லு அப்படின்பா. அவன் மனசுல என்ன இருக்கு நமக்கு எப்படி தெரியும்? அவன் ஒரு பதில முடிவு பண்ணி வச்சுட்டு நம்மகிட்ட வந்து கேள்வி கேட்டா அப்பவும் சொல்லுவான், இல்லைண்ணே அவனுக்கு அங்கே பேசுறதுக்கு யாருமே கிடையாது, கொழுந்தியா கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, பக்கத்துல யாருமே பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு. நான் சொல்ல முடியும் வழங்குதா. அவங்க கூட இருந்தவங்களாம் முறுமுறுக்கிறவன், கடன் பட்டவன், பிரச்சனைக்குரியவன் தான் அவங்க கூட இருந்தான். அது நீங்கள் 1 சாமுவேல் 22 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. 22 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்போ நான் உடனே சொன்னேன், அப்போ அந்த வனாந்திரம் அவனுக்கு தகுதியான இடம் தாங்க. ஆளே இல்லாமல் இருக்க போய் தான் அவன் இவ்வளோ சங்கீதத்தை என்ன செஞ்சிருக்கான். ஆளே இல்லாமல் இருக்க போய் தான், அந்த வனாந்திரத்தில் இருக்க போய் தான் அவன் ஆண்டவரோடு என்ன செஞ்சுட்டு இருந்தான், உறவாடிட்டு. நான் பேசுறது உங்களுக்கு புரியுது இல்லை? அப்போ அதை நம்ம குறை சொல்ல முடியுமா? அப்போ ஒரு வனாந்திரத்தை அவனுக்கு அனுமதிச்சது சரியா தப்பா? இந்த உலகத்துல அவனை மாதிரி சங்கீதம், அவனை மாதிரி ஆண்டவர் ஆராதிச்சது, அவனை மாதிரி இந்த பூமி தோன்ற நாள்ல இருந்து இந்த பூமி முடிவு வரைக்கும் நான் சொல்றேன். அது வந்து நான் வந்து தேவனத்தில் கேட்டு சொல்லல, என்னுடைய அறிவுல சொல்றேன், என்னுடைய இமேஜ் நான் கற்பனை செய்து சொல்றேன். அவனை போல ஒருத்தர் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. மோசே இருந்தா தேவனோடு பேசினா இல்லைன்னு வேலை முகமுகமா பேசினாங்க. ஆராதிச்சதுல, தேவனை உயர்த்தினதுல, துதிச்சதுல. அப்போ வந்து அந்த வனாந்திரம் சரியான இடம் பிரியமானவர்களை தேவன் சரியாக நடத்துவார். நம்ம தான் நினைக்கிறோம் ஒரு திட்டத்தை வகுந்து என்னை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சா நல்லா இருக்கும். கிறிஸ்து இயேசுவினுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்னவின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கி சென்று சொல்லுவார். முதல் அதிகாரத்தில் கதறுவார், நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலையாக்குவார் என்று கேட்டவர். ரோமர் 7 அப்படி கேட்டாரு. 8 சொல்றாரு, கிறிஸ்துவினுடைய ஆவியின் பிரமாணம். அந்த ஆவியின் பிரமாணம் தான் என்னை பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கி சென்று சொல்லுகிறார். மாறுதற்றான் பவுல் சொல்றாரு. அது என்னன்னு சொல்றான், அது எப்படி எளியில் சொல்றான், மாம்சத்துல அது பலவீனமா இருந்தது, அந்த நியாயப்பிரமாணத்தால் செய்ய முடியாத ஒன்றை எனக்காக என் தேவன் வந்தால் மாம்சத்திலே பாவத்தை ஆக்கிரமிக்கிறார். தண்டிக்கிறார் பிரியமானவர்களே, தண்டிச்சிட்டார். எத்தனை நல்ல தேவன் தெரியுமா? அதை அவன் அனுபவிச்சான். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இவன் எல்லாரையும் துன்பப்படுத்தினவன், இவன் திருச்சபைக்கு விரோதமா செயல்பட்டவன், இப்படிதான் அவனை நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவன் சொல்றான், நீங்க வாசிங்க அப்போஸ்தலர்
13, 39, 38, 39. அதனால் சகோதரரே, இயேசு மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும் சொல்றாரு. மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறார் என்றும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க கடவுது. மோசையினுடைய நியாய பிரமாணத்தினால ஒரு மனுஷன் விடுதலையாகி நீதிமானாக்கப்படக்கூடாது என்பது அதை உடைக்கிறார். அதுதான் ரோமர் 8 சொல்றாரு. மாம்சத்திலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, நம்ம போல மாம்சத்தில் வந்தார். வந்து மாம்சத்துல அந்த பாவத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பிரியமானவர்களே, முடியாது என்று நம்ம சொல்ல முடியாது. அவர் ஜெயித்து கடந்து சென்றிருக்கிறார். தேவகுமாரனாய் அல்ல, மனுஷகுமாரனாய். பிள்ளைகள் எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறார்களோ அதே போல ஆண்டவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமியிலே நமக்காக வாழ்ந்தார். பிரியமானவர்களே, வாசிங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் தெளிவா சொல்கிறார். பிள்ளைகள் எப்படி மாம்சத்தையும் இரத்தத்தையும் நீங்களும் நானும் எப்படி இருந்தோமோ அப்படியே அவரும் உடையவரானால் மரணத்துக்கு பாவத்துக்கு நம்மளை சங்கடப்படுத்துகிற எல்லாவற்றிற்கும் அதிகாரியா இருக்கிறான். பிசாசானவனை அவர் மரணத்தினாலே என்ன செஞ்சாராம்? அழிக்கும்படிக்கு அப்படியானார். பிரியமான ஜெயித்தார். அதான் சொல்றது, ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்கிறது வேதம். பிரியமானவர்களே, மாம்ச சிந்தை மரணம். ரோமர் 8:6 வாசிங்க. அது மரணம். நீங்க முடியுமா முடியாதான்னு நீங்க யோசித்தீங்கன்னா, உங்க அறிவுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா, அது மாம்ச சிந்தை. அது நீங்க ஜெயிக்க முடியாமலே போயிடும். எந்த பெரிய பாவமா இருக்கட்டும், அது எந்த பெரிய காரியமா இருக்கட்டும், எந்த பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரால் முடியும், நம்முடைய தேவனால முடியும். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, உங்களுக்காக செய்வார். ஜீவோ பாசாரி சட்டம் உருவாகும். பிரியமானவர்களே, உங்களுக்காக அரண்மனை வேலை செய்யும், உங்களுக்காக அரசாங்கம் வேலை செய்யும், உங்களுக்காக பரலோகம் வேலை செய்யும். உங்களுடைய விசுவாசத்தை மாம்ச சிந்தையில பார்த்துடாதீங்க, உங்க அறிவுக்கு இடம் கொடுத்துடாதீங்க. இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக தான் மைக் கிடைச்சது. அப்படி அறிவுக்கு ஒருத்தர் இடம் கொடுத்தான். அதை பற்றி விரிவாக பார்க்கணும்னா இன்னொரு நாள் பார்க்கலாம். பெரிய தலைவனே எடுத்த நேரம் இப்போ நம்ம ஆவின் பெருமாட்டை பார்க்கறதுனால இப்போ உள்ள போக முடியாது. ஒரு பெரிய தலைவனுக்கு கூட அறிவுக்கு இடம் கொடுத்ததுனால, ஆமாம், ஆண்டவனுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அறிவுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய அறிவு குறைவுள்ளது என்று வேதம் சொல்லுவது. மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும். எல்லாம் வந்துட்டு அதை தெளிவுபடுத்த சமாளிக்கிறார். ஜீவன் வந்துச்சுன்னா எல்லாம் முடிஞ்சிருக்கு, எல்லாம் வந்துடும். இதை பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆவியின் பிரமாணத்தை நீங்க அறிந்து கொள்ளணும். இந்த ஆவியின் பிரமாணம் என்ன? எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. பிரியமானவர்களே, அந்த எழுத்து கொள்ளுகிறது, அது பற்றிய காரியங்களை வாசிங்களா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. இருக்கும்படி அவர் உங்களை தகுதியுள்ளவர் ஆக்கிறார். ஆனா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? ஒரு ஊழியம் பண்ணணும்னா, முன்னாடி வந்து பாட்டு பாடணும்னா, ஊழியம் பண்ணணும், செய்தி கொடுக்கணும், பிரசங்கம் பண்ணணும், திருச்சபையை போய் பார்த்துட்டு வாங்க, நீங்க நடத்துங்கன்னு சொன்னா நான் என்ன இல்லை ஜெபம் பண்ண சொன்னா போட்டி போட்டு 5 பேர் 6 பேர் என்ன செஞ்சாங்க? 5 நிமிஷமா ஒன்னா ஜெபம் பண்றாங்க. அப்படிதானே? 10 நிமிஷம் காத்திருந்தா யாராவது ஒருத்தர் என்ன செய்றாங்க? உங்களை குற்றப்படுத்துறதுக்கு நான் சொல்லல. அவர் சொல்றாரு, புது உடன்படிக்கைக்கு உங்களை யார் தகுதிப்படுத்தி இருக்கிறா? தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, பின்ன நீங்க ஏன் செய்யக்கூடாது? ஆண்டவருடைய ராஜ்யத்துல என்னோட பங்களிப்பு இருக்கணும் என்று எண்ணம் ஏன் இல்லாமல் போயிடுச்சு? பவுல் கேட்டாரு, ஆவினால ஆரம்பம் பண்ணீங்களே, ஸ்டார்டிங்ல எங்க இருந்தீங்க?
துவக்கத்தில் எப்படி இருந்தீங்க? திருச்சபைனா முன்ன நிக்கிறது. இப்ப யாராவது செய்யட்டும், யாராவது. நீங்க மனுஷனை பார்க்காதீங்க, எந்த ஊழியக்காரையும் பார்க்காதீங்க, தேவனை மட்டும் பாருங்க பிரியமானவர்களே. அவர் உங்களை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த தகுதி எதற்கு நீங்க செலவழிக்குமோ அதற்கு செலவழிக்க வேண்டும். ஒரு ராஜா தன்னுடைய பணம், தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய மந்திரி எல்லாரையும் வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஆபத்துக்காக தன்னுடைய பிஏ தன்னுடைய வேலையை செய்யலன்னா அந்த ராஜாக்கு எப்படி இருக்கும்? தலைமைச் செயலர் அவருடைய வேலையை செய்யாம முகேஷ் அந்த வேலையை செய்யறதுக்கு சொல்லியும் செய்யாம இருந்தா எப்படி இருக்கும்? முதலமைச்சருக்காக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு எஜமான் எங்க 4 பேர் வேலை செய்யறாங்க. நான் ஒரு டிரைவரை பார்த்து சொல்றேன், அந்த வேலையை அவன் செய்யலைன்னா எப்படி இருக்கும்? இருக்காத அவனுக்கு கேட்போமா இல்லையா? ஆண்டவர் உங்களை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். என்ன செய்ய போறீங்க? அவருடைய இருதயத்தினுடைய அங்காய்ப்பை நீங்க அறியணும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் தான் வேதம் சொல்லுது. எப்படி செய்யறா? நீங்க பேசுங்களேன். கர்த்தருடைய வேலையை நீங்க உற்சாகம் செய்றீங்களா? செய்யாம இருக்கிறீங்களா? நீங்க உங்களை வைத்து ஆராய்ந்து சோதித்து பாருங்கள். கொஞ்ச காலம் வாழ போறோம் அந்த பூமியில. மனிதர்கள் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், என்ன வேணா சொல்லிட்டு போறோம். கமாண்ட், நீலாம் ஊழியம் பண்றியா? என்னெல்லாம் கேட்டிருக்காங்க. என்னை தகுதிப்படுத்துகிறவர் யாரு? தேவாதி தேவன். பிரியமானவர்களே, என்னை விடுதலையாக்கினார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நற்கண்டமாய் திகழ்வதற்கு என்னை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதான் நான் சொல்லுவேன். யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். நேற்று நான் குறை உள்ளவன் தான், கோபப்பட்டவன் தான், அதனால நான் பிசாசுக்கு பின்னால பேர முடியுமா? அதுக்காக என்ன ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து என்னை அவர் ரட்சித்தார். ஜொலிக்கணும் பிரியமானவர்களே, ஜொலிக்கணும், ஜொலிக்கணும். மங்கி எரியில தெரியாவே நினைச்சிடக்கூடாது. அந்த தெரிய அவர் சுத்தப்படுத்தி இன்னும் அதிகமாக பிரகாசிக்கும்படிக்கு தேவன் விரும்புகிறார். அதை செய்வதற்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். வாசிங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரை எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் அந்த உடன்படிக்கை ஆவிக்குரிய. பிரியமானவர்களே, நீங்க தேவனோட உடன்படிக்கை பண்ண முடியும். எடுத்து கொள்ளுகிறது. அதான் சொல்லி சொல்லி காட்டும் பிரியமானவர்களே. ஆவி அவனை உயிர்ப்பிக்கும் பிரியமானவர்களே. எடுத்து சொல்லி காட்டும். அதான் சொல்றாரு. அந்த அந்த ஆவியின் பிரமாணம் தேவன் எல்லாருக்கும் அதை பற்றி அறிவை கொடுப்பதில்லை பிரியமானவர்களே. எல்லாரும் அநேகர் அதை விரும்புவதில்லை, அதை வாஞ்சிப்பதில்லை. நீங்கள் நானும் பாக்கியம் பெற்றவர்கள். அவர் சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றாரு. அந்த ஆவியின் பிரமாணம் என்ன என்று முடிக்க போறார். டைம் ஆயிடுச்சு. என்ன சொல்றாரு தெரியுமா? அவர்கள் ஒரு உதவி செஞ்சிருக்கிறார். நல்லா கவனிக்க பிரியமானவர்களே. தேவன் உங்களை நம்பி இருக்கிறார், உங்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். புது உடன்படிக்கை ஊழியக்காரராக இருக்கும்படி உங்க ஒவ்வொருவரையும் நம்மளை தேவன் தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார். இந்த தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறன்னா ஒரே ஒரு காரியம் செய்யணும் பிரியமானவர்களே. ஃபர்ஸ்ட் விசுவாசிக்கணும். எந்த குறைவு இருக்கட்டும், எந்த பலவீனம் இருக்கட்டும், உங்க கடந்த கால வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றாரு, நான் சுத்திகரிச்சு தகுதிப்படுத்துறேன் என்று சொல்கிறார். பாவம் செஞ்சாங்க தாவீது, பாவம் செஞ்சான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, இதே போல ஒரு தீர்க்கதரிசி சொன்னான். நான் தீர்க்கதரிசி கிடையாது, என்னுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு தீர்க்கதரிசி நாத்தான் சொன்னா, அவன் நியாயப்படுத்தல. சவுல் நியாயப்படுத்தினான். சாலமோன் ஆண்டவரே பேசினாரு, கீழ்ப்படியல. இவன் என்ன செஞ்சான்? ஆண்டவரே, நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ என்ன செய்ய மாட்டீர். 51 சங்கீதம் எழுதும் போதுதான் சொல்றான், ஆண்டவரே நீ பேசும்போது உடைய நீதி விளங்கவும், நீ நியாயம் நிற்கும் போது உடைய பரிசுத்தம் விளங்கவும் நான் அறிக்கை எடுக்கிறேன் என்று சொன்னான். பிரியமானவர்களே, அவன் சொன்னான், நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ நினைச்ச மாட்டேன், புறக்கணிக்க மாட்டேன் என்று சொன்னான். அவரை இவன் என்ன செஞ்சான்னா மன்னிக்க வைக்கலாம். பிரியமானவர்களே, மன்னிப்பதில் தைரியம் உள்ளவர் இறங்கி வரணும்.
நீங்க கடந்த கால வாழ்க்கையில் நடந்த பிரச்சனையெல்லாம் உங்க முன்னால் நின்று நிப்பாட்டி நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் உங்களை நீங்களே தாழ்த்தி கொள்ளாதீங்க. அவர் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். தேவன் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, மற்றவங்களை பார்க்காதீங்க, யார் என்ன சொல்லுவான்னு பார்க்காதீங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் உங்களை தகுதிப்படுத்திட்டார். எப்படி தகுதிப்படுத்தினார்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சொன்ன தேவன் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு எங்க பிரகாசிச்சாரா? இருதயங்களில், உங்களுடைய இருதயத்தில் இன்று தேவன் பிரகாசிக்கிறார். பிரியமானவர்களே, என்ன சொன்னார்னா, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண முடியுமா? சூரிய வெளிச்சத்துக்கு முன்னாடி நம்ம போற லைட் வெளிச்சம்லாம் எம்மாத்திரம் ஆண்டவர் போடுகிற சூரிய வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதுக்கு இணையா ஒரு வெளிச்சத்தை எவனாலும் பூமியில கண்டுபிடிச்ச முடியுமா? இருளில் இருந்து நான் தான் இருந்தேன். எபேசியர் 2:1 வாசிக்க வேண்டாம். நான் இருந்தேன், அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மரித்தவர்களா இருந்தேன். இப்ப இல்ல. இப்ப என்ன சொல்றார்? இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் பிரகாசிக்க சொல்லிட்டு போகல. நல்லா கவனிக்க பிரியமாக, ஆவியின் பிரமாணம் என்ன தெரியுமா? இருளில் இருந்து வெளிச்சத்தை அவர் பிரகாசிக்க சொல்லிட்டு கடந்து போகல. சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் நமக்கு ஜீவனை கொடுத்தாரையா, நம்முடைய மூத்த சகோதரனுடைய முகத்தில் உள்ள தமது மகிமையின் அவரை அறிகிற அறிவின் ஒளியை எங்க தோன்ற பண்ணணுமா? உங்களுடைய எளிமைக்கு, உங்களுடைய சத்துருக்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உற்சார் உறவினர் யாரெல்லாம் பேசணும்னு நினைக்கிறீங்களா, அவங்களுக்கு நீங்க தோன்ற பண்ண முடியும். பிரியமானவர்களே, எங்க தோன்ற பண்ண முடியும்னா அவங்களுக்கு சிந்தனையில, அவங்களுக்கு யோசனையில, அவங்களுடைய மனதில, அவங்களுடைய இருதயத்தில, அவங்களுடைய ஞானத்தில நீங்க தோன்ற பண்ணும்படிக்கு அவர் உங்க இதயங்களை நினைச்சிருக்கிறார். செஞ்சு முடிச்சுட்டார். பிரியமானவர்களே, தகுதிப்படுத்துறவன் சொன்னவர் சும்மா சொல்லல. புரியுதா நம்ம பேசுறது? ஆவியின் பிரமாணம் என்ன? அவர் சொல்லிட்டார், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய அந்த ஒளியை உங்க எளிமைக்கு நீங்க தோன்ற பண்ணணும். பிரியமானவர்களே, இப்ப யாரோட வேலை இருக்கு? தகுதிப்படுத்தி முடிச்சிட்டாரா? தேவன் செய்ய வேண்டிய வேலை செஞ்சிட்டாரு. இப்போ உங்களை யாரோ பயக்கிறாங்களோ, இவெல்லாம் ஊழிய லாய்க்கிலன்னு சொல்லுவான் இல்லையா, அவன் இருதயத்தை தோன்ற பண்ணுவதற்கு உங்க இருதயத்தை நினைச்சிருக்கிறாரு, பிரகாசித்திருக்கிறார். பிரியமானவர்களே, புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? தேவன் செய்ய வேண்டிய வேலை என்ன செஞ்சிட்டாரு? அந்த வசனத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு, நிறைவு பெற்றுட்டு. நடுவுல ஒரு சென்டென்ஸ் மட்டும் இருக்கு, வார்த்தை இருக்கு, தோன்ற பண்ணும் பொருட்டுன்னு வச்சிருக்காரு இல்லையா, அது உங்களோட வேலை. அதுக்கு தான் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த சூழ்நிலை பார்த்து நீங்க பயப்பட தேவையில்லை. என்ன நடத்தி வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரி நீலவன் பாதையில் ஒளியாய், காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரி நீலவன் பாதையில் ஒளியாய், என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. உங்க மேல வச்சுக்கிற கிருபை அவர் எடுக்கவே மாட்டார். அவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இருக்கா பாகமா இருக்கா நீங்க பார்க்காதீங்க, பயப்படாதீங்க. நீங்க பயப்படாதீங்க. சாத்திரக் மேஷாக்கை பார்த்தோம் இல்லையா, தானியேலை பார்த்தோம் இல்லையா, தாவீதை பார்த்தோம் இல்லையா, அவனை நம்பி 2 முறை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாரு. பிரியமானவர்களே, அவன் தோன்ற பண்ணிட்டான். சவுல் சொல்லுவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ நீதிமான், நீ நீதி செஞ்சிட்ட, என்ன பார்க்க நீ நல்லவன் என்று சொன்னான். தோன்ற பண்ணினானா இல்லையா? இயேசு கிறிஸ்து கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தாவீது சவுலின் இருதயத்தில் தோன்ற பண்ணினான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை நம்பி கொடுத்திருக்கிறாரே, உண்மையுள்ளவன் என்று எண்ணினாராமே. 1 தீமோத்தேயு 1:12-13 வீட்டில் போய் வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:12-13 நீங்க வீட்டில் போய் வாசிங்க. அவர் சொல்றது, அவன் உண்மையுள்ளவர், நாம மறுதளித்தால் அவர் மறுதளிக்க மாட்டார்.
சொல்றாரு. உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தை என் கையில் என்ன செஞ்சிருக்காரு பவுல் சொல்றான். வாசங்களா 1 தீமோத்தேயு 1:12-13 நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி 2:13 சொல்றது. நம்ம உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். வாய்ப்பை கொடுக்கிறாரு. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டா, அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டா நான் வருத்தப்பட பிரியமானவர்களே. இப்போ வருத்தப்பட்டு என்ன செய்ய? இனி ஒரு முறை சவுல் வந்து தாவீதை விரட்டிட்டு வருவான்னு செத்துட்டான். கில்போவா மலையில சவுல் எப்படி வர முடியுமா? சந்தர்ப்பத்தை அனுபவிக்கக்கூடாது பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை சோன்ற பண்ணும் பொருட்டு நம்முடைய இருதயங்களில் பிரகாசிச்சிட்டார். நம்முடைய இருதயத்தில் அவர் எழுதிட்டாரு. இந்த மகத்துவம் உள்ள வல்லமை தொடர்ந்து வாசிமா இல்ல 2 கொஞ்சம் 4ஆம் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை இது நம்மளால உண்டால தேவனால் உண்டாயிருக்கிறது பிரியமானவர்களே. அத இந்த பொக்கிஷத்தை இந்த பாக்கியத்தை இந்த மட்பாட்டத்துல பெற்றிருக்கிறீங்க. நீங்க பயன்படுத்தணும் பிரியமானவர்களே. அவருடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிச்சு. என்ன பிரமாணம் அது? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க முடிச்சிடலாம். எங்கள் இதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் வாசிக்கப்பட்டும் இந்த ஆவியின் பிரமாணத்தை தேவன் பேப்பர்ல தரல பிரியமானவர்களே. அவர் இருதயத்தில் தந்துட்டாராம். அவர் சொல்றாரு, எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷராலும் அறிந்தும் வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. ஏனெனில் கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று அது வெளியங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் ஆவியினால் எழுதப்பட்டது பிரியமானவர்களே. உங்களுடைய இருதயத்தில் எழுதி வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறா. ஆவியினாலும் கற்பனைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. எழுதுவேன் என்று சொல்லல, எழுதப்பட்டு இருக்கிறது உங்களுடைய இருதயத்துல. நீங்க விசுவாசித்தா உங்களுடைய இருதயத்துல ஒவ்வொரு நாளும் நீங்க நடக்க வேண்டிய காரியத்தை தேவன் எழுதுகிறார் பிரியமானவர்களே. பாக்கியம் பெற்றவர்கள். அது ரொம்ப கடினம் இல்ல, அது ரொம்ப தூரமானதல்ல, ரொம்ப நீங்க நினைச்ச வேண்டாம் செய்ய முடியாதோ என்று நீங்க நினைச்ச வேண்டாம், திகைக்க வேண்டாம். ரொம்ப எளிமையா சொல்றார் ஆண்டவர். வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எழுதப்பட்டது ஒவ்வொரு நாளும் எழுதப்படும் பிரியமானவர்களே. என் பிள்ளைகளே வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல கிரியையினாலும். அவர் சொல்றாரு வேற ஒண்ணுமே இல்ல. ஆவியின் பிரமாணம் என்ன அப்படின்னா, நீங்க வசனத்தினாலும் நாவினாலும் மட்டும் வாய் பேச்சு நான் செய்வேன், நான் விசுவாசிப்பேன், நான் அன்பு பாராட்டணும் அப்படின்னு உங்க வார்த்தையில என்ன செய்யாதீங்க. வார்த்தையில இருக்கக்கூடாது, நீங்க அறிக்கையிடலாம். ஆனா அவர் சொல்றாரு அது எப்படி இருக்கணுமா? கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவும் பிரியமானவர்களே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிரியையினாலும் உண்மையினாலும் யார்கிட்ட அன்பு கூற சொன்னாரு? எல்லாரிடத்திலும் பிரியமானவர்களே. நம்ம நேசிக்கிறவங்க மட்டும் இல்ல, நமக்கு எதிரானவங்கள்ட்டையும் நம்ம என்ன செய்யணும்? 5:44 வாசிங்க மத்தேயு சுவிசேஷம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், எத்தனை அழகா சொல்றாரு பாத்தீங்களா? எத்தனை அழகா சொல்றாரு. இதைதான் நம்ம செய்யணும் பிரியமானவர்களே. இதுதான் ஆவியின் பிரமாணம். அன்பு கூற கடவுள்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அன்பு கூறணும் பிரியமானவர்களே. அந்த அன்புல பழுது கூடாது, அந்த அன்புல மாற்றம் இருக்கக்கூடாது. வீட்டில் போய் வாசிங்க யோவான் 13 ஆண்டவர் தமிழகத்தில் எப்படி அன்பு வச்சாரோ முடிவு பெரிதும் அதே அன்பை வச்சார் என்று வேதம் சொல்கிறது பிரியமானவர்களே. இப்போ ஆவியின் பிரமாணம் என்ன? நான் என்ன செய்யணும்?
அன்பு அன்பு கூறணும் பிரியமானவர்களே. அந்த அன்பு சகல மனுஷர்களையும் கூறணும். இதை செய்வதற்கு தேவன் உங்களுக்கு பலன் தருவார் பிரியமானவர்களே. ரோமர் 8:27 வாசிங்க, முடிச்சிடலாம். தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் பாருங்களேன், இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை ஒன்று உண்டு பிரியமானவர்களே. அந்த சிந்தையில அன்பு இருக்கணும். இதுதான் ஆவியின் பிரமாணம். ஆவியின் சிந்தைய அவர்தான் ஆராய முடியும், அவர்தான் ஆராய முடியும், அவர்தான் பகுத்தறிய முடியும். மனிதர்கள் யாரும் கண்டுகொள்ள முடியாது. இந்த ஆவியின் சிந்தை இருக்கு இல்லையா, அதுல அன்பு மட்டும்தான் இருக்கணும். அதான் ஆவியின் பிரமாணம். வாசிமா தொடர்ந்து. ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் பிரியமானவர்களே. அதுல கபடு இருக்கக்கூடாது, வஞ்சகம் இருக்கக்கூடாது, வைராக்கியம் இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. நம்மளை பேசின தூஷணமான எல்லா காரியத்தையும் மறந்துடும் பிரியமானவர்களே. அதுக்காக நடக்குமா? இது முடியுமா? கண்டிப்பா முடியும். உங்களுக்கு பலன் கொடுக்க, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்க வேதம் சொல்கிறது. ஏசாயா 40 நம்ம வாசித்தோம். சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. இப்ப வாசித்து முடிச்சு 63 வாசிங்க. ஹலோ, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லிய வசனங்கள். அந்த ஆவியின் பிரமாணம் வேற ஒண்ணுமே இல்லை பிரியமானவர்களே. அன்பு கூறுவது மட்டும்தான். நீங்க 1:13 வீட்டில் போய் வாசிங்க. சகலத்தை தாங்கும், நம்பும், விசுவாசிக்கும், சகிக்கும். ஆமா, அது அநியாயத்தில் சந்தோஷப்படாம சத்தியத்தில் அதை பற்றி நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. இந்த அன்பு நம்மகிட்ட வெளிப்படணும் ஆண்டவரை நீங்கள் கேளுங்க. அந்த ஆவியின் சிந்தையில அன்பு குடியிருக்குமானால், அந்த ஆவியின் சிந்தை அன்பால் நிறைந்திருக்குமானால், ஏற்கனவே உங்களை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். எப்படின்னா, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்களுடைய இதயங்களை என்ன செஞ்சிருக்கான்? ஊற்றப்பட்டு. ரோமர் 5:5 ஊற்றப்பட்டிருக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது பிரியமானவர்களே. ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால அந்த நம்பிக்கை உங்களை என்ன செய்யாது? ஒருபோதும் வெட்கப்படுத்தாது. நீங்க தைரியமா சொல்லலாம், எங்க இதயத்தில் அன்பு என்ன செஞ்சிருக்கு? ஊற்றப்பட்டிருக்கு. அது வெளிப்படணும், அது வெளிப்படணும் பிரியமானவர்களே, அது வெளிப்படணும். இதற்காக தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இதைத்தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இதை கொடுக்கத்தக்க நல்ல விசுவாசிகளாய் நம்ம வாழ விரும்பினாலே நம்ம ஆக்கின தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆயிடுவோம். ஆக்கின தீர்ப்பிலிருந்து யோவான் 3:19 முடிச்சிடலாம்னு நிறைய இருக்கு. யோவான் 3:19 முடிங்க. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள். அது எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு பார்த்துக்கோங்க. நீதிமான் சொல்லல, பரிசுத்தவான் சொல்லல, யூதர்கள் சொல்லல, இஸ்ரவேலன் சொல்லல, என் ஜனமெல்லாம் சொல்லல, ஒட்ட ஜனத்தையே அது குறிப்பிட்டார் பிரியமான. வேதம் ரொம்ப தெளிவாய் பேசும். வேதம் அருமையான பிரியங்கள் பிரியமானவர்களே. நீங்க உட்கார்ந்து ரசிச்சு படிச்சு ஒவ்வொரு எழுத்தும் உங்களோட பேசும். அவர் சொல்றாரு, ஒளியானது உலகத்திலே வந்திருந்தோம், மனுஷனுடைய கிரியைகள் அது பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிறோம் இருளை விரும்புகிறது. ஆக்கினை தீர்ப்புக்கு காரணம் பாவம் செய்த மட்டுமில்லை பிரியமானவர்களே. நீங்க ஒளியை விரும்பாம இருளை விரும்பிட்டாலே ஆக்கினை தீர்ப்புக்கு அது காரணமாய் முடிக்கணும். இப்ப நீங்க விரும்பணும், என்னிலிருந்து என்ன வெளிப்படணும்? அன்பு வெளிப்படணும். என்னிலிருந்து என்ன வெளிப்படணும்? நான் ஒரு சந்தன மரமானால் என்ன செஞ்சாலும் சந்தன வாசனையை வீசுவேன். உதவிகள் காணப்படலாம், ஒருவேளை மாம்சம் வெளிப்படலாம். நீங்க பயப்படாதீங்க. நீங்க எதுக்கு அடிமையா உங்களை ஒப்பு கொடுத்துருக்கீங்களோ அதுக்கே நீங்க அடிமையா இருப்பீங்க. தேவனுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்துருங்க. அந்த அன்புக்கு நீங்க அடிமையா ஒப்பு கொடுத்துருங்க. உலகத்தாண்ட இருக்கு, நம்ம இடத்துல இல்லை. நானும் அதில் குறைவுள்ளவன். ஆனால் தேவன் பலன் தருவான். அதை வாஞ்சிக்கும் போது, ஒளியை விரும்பும் பொழுது, இருளை நான் வெறுக்கும் பொழுது, தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்து நம்மை பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி நிச்சயமாய் உயர்த்துவார் பிரியமானவர்களே. அவருடைய வாக்குத்தத்தம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த ஜீவனுக்கும் நித்திய ஜீவனுக்கும் தேவையான சகல ஆசீர்வாதத்தையும் தேவன் நமக்கு தந்து வழிநடத்துவார். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தேவன் கொடுத்த நல்ல சத்தியத்துக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன்.